Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தளபதி விஜய் அந்த பிறந்த நாளுக்கு மட்டும் திரும்ப அது பொறுக்கி போட்டுட்டு அந்த காசு எடுத்துட்டு வந்து உங்களை கூட கனவுல வராது. உங்க பொண்டாட்டி வர மாட்டாங்க. எங்க பொண்டாட்டி ஒரு நாள் விஜய் சார் தான் ரொம்ப அரிசி பருப்பு நிறைய கொடுத்தாரு. எம்ஜிஆர் அடுத்தது நாங்கள் அடுத்த ஓட்டு போடணும்னாக்கா விஜய் தளபதி தான். என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்கவுங்க சொந்த வாழ்க்கையில் 1008 கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது இங்கே பெரும்பாலும் சினிமா தான். எந்த ஹீரோவோட படம், எந்த ஹீரோயினோட படம் பார்க்கணும்? தளபதி ரசிகர் விஜய் மேம். ரசிகரே விஜய் தான். ரசிகர் மன்ற தலைவரா? நிறைய வாட்டி பாத்துக்கிறேன், ஆனா பேசுதான் கொஞ்சம். யாரை பாத்துருக்கீங்க? விஜய் பாத்துக்கிறேன். எங்க மேம் நான் பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கலையா? டைம் வரல மேம், டைமே இல்ல. உங்களுக்கு டைம் இல்ல. கூட்டம் அவ்வளவு கூட்டம் இருக்கும். உங்களுக்கு யார் படம் பார்க்கணும்? எங்களுக்கும் தளபதி விஜய் தான். எல்லாருக்குமே விஜய் தான். ஆனா அவருக்கு பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை பண்றோம் மேம். விஜய் படம் எல்லாரும் விஜய் படம் பார்க்கணும் மேம். விஜய் ஒரு டைலாக் சொல்லுவாரு மாஸ்டர்ல, என்ன பிடிச்சா கோடி பேர் வெளியேக்குறாங்கடா, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பேசுவாங்க. அந்த கோடி பேர் தான் மேம் நாங்கள். சில பேர் நாங்கள் மேம். ஜூன் 22 வந்தாலே தளபதி பர்த்டேக்கு நாங்கள் கேக் வாங்குவோம், பேனர் ஒட்டுவோம், ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ணுவோம். சாப்பிட்றதுக்கு இல்லைனாச்சும் நாங்கள் எப்படி வேணாலும் அந்த காசை பெருட்டி பண்ணிட்டு அந்த பிறந்த நாளுக்கு மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஆனா அந்த கஷ்டத்துலயும் தளபதி விஜய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட பர்த்டேக்கு நீங்களே காசு போட்டு கேக் வாங்கி கட் பண்றீங்க. எவ்வளவு கஷ்டம் மேம். கையில வீட்டுல 1 ரூபாயும் இல்லைனாலும் அம்மா அப்பா கிட்ட அந்த இப்ப விஜய்க்கு இன்னைக்கு பிறந்த நாள்னா நைட்டு தானே கேக் வெட்டுவோம். எங்க வேணாலும் போய் இரும்புக்கு வேணாலும் போய் அது பொறுக்கி போட்டுட்டு அந்த காசு எடுத்துட்டு வந்து அப்படி பண்ணுவோம் மேம். கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம் மேடம். எல்லாரும் எங்க ஊர்ல மொத்த பேரும் தளபதி விஜய் படம் ஒரு படம் கூட நீங்க பார்த்தது இல்ல? மேம். பாக்குறதுக்கு விட மாட்டேங்கிறேன் மேடம். வீட்டுல பாத்திருக்கிறோம் மேம். வீட்டுல பாத்திருக்கீங்க, டிவில வந்தா பாக்குறது மேடம். டிவில பாத்திருக்கீங்க, போன்ல பாத்திருக்கீங்க, ஆனா தியேட்டர் போய் தியேட்டர்ல பார்த்தது இல்ல மேம். தியேட்டர்ல பாக்குறதுக்கு எவ்வளவு ஆசை? ரொம்ப கனவு மேடம் எங்களுக்கு எல்லாம். அதெல்லாம் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட வாப்பா நம்ம போய் சினிமா பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனாலும் உள்ளே போகும்போது அப்பா டிக்கெட் இல்லைம்மா, காலி ஆயிடுச்சுமா, அவ்வளோதான் குளோஸ் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்குள்ளே பின்னாடி வர்றவங்க உங்களை மாதிரி ஆளுங்க வந்தால் அவங்களுக்கு விட்டுடுறாங்க உள்ள. அப்போ நாங்கள் கேட்டியும் இருக்கிறோம், ஏன்னா நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் பார்க்கறதுக்கு இல்லைம்மா நீங்கள்லாம் வேண்டாம், டிக்கெட் இல்லைம்மா, நீங்கள்லாம் கெலிஜ் பண்ணிடுறீங்க. டிக்கெட் நாங்கள் போனதா டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சம்சாரி ஆளுங்க வந்து, அண்ணா எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டேன், எங்கள் உள்ளே விட மாட்டேங்குன்னு சொல்லி அவங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட எங்களை நாங்கள் உள்ளே போனால் பார்த்து தூரத்துலேருந்து தெரிஞ்சு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த டிக்கெட் வாங்கி அந்த டிக்கெட்டோட காசு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பாவடை கட்டிட்டு போனால் தேட்டரில் விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி டீசெண்டாக சேலை கட்டிட்டு போனாலும் எங்களுக்கு விட மாட்டேங்கிறாங்க. உள்ள நரி குறவங்க உள்ள வரக்கூடாது. எல்லாம் டிக்கெட் இல்லை, போங்க போங்க, எல்லாம் கும்பலாக வந்துட்டாங்க. குழந்தை குட்டிங்களா டிக்கெட்டே வாங்காமல் ஓசியில் பார்க்குறதுக்கு. நீங்கள்லாம் ஒரு படமாவது பார்த்துருக்கீங்களா? இப்போதைக்கு சினிமாவில் பார்க்கறது இல்லை மேம். எங்கள் எல்லாருக்கும் சினிமா பார்க்கணுன்னு ஆசை தான், ஆனால் எங்களால் பார்க்க முடியல மேம். உங்களுக்கு சினிமா தேட்டர் போய் உங்களை விரட்டி விட்டுருக்காங்களா? நிறைய பேருங்க மேடம், குறிக்காரன்னு சொல்லி எங்கள் ஜாதியே ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்றாங்க மேடம். இல்லை உங்களுக்கு நடந்தது எந்த தேட்டருன்னு சொல்லுங்கள், அதே தேட்டருக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சினிமாவுக்கு. சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏம்மா, ஏன் பயப்படுறீங்க? இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் மேம். குடி இருக்கிறீங்க, தெரு ஓரமாக இருக்கீங்க. தெரு ஓரமாக அந்த பிரிட்ஜி ஓரத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதனால அந்த தேட்டர் பேரை கூட நீங்கள் சொல்ல பயமாக இருக்குது மேம். எப்படிப்பட்ட உலகத்தில் இவங்கெல்லாம் வாழ வேண்டி இருக்குல்ல. ஆனால் இந்த மக்கள் எங்கேயுமே எங்களை விட மாட்டுக்காங்க அப்படிங்கிற அவங்களோட குறை. நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்க மேம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மேம். அப்போ தான் விஜயோட பிறந்தநாள் இவங்க எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ கிராண்டிசம் பண்ணுறாங்க, செலிப்ரேஷன் எப்படி அவ்வளோ. ஏன் மேம் தூங்கின கூட கனவுல வராது மேம். உங்கள் பொண்டாட்டி வர மாட்டாங்க. எங்கள் பொண்டாட்டி வந்தால் என்ன பிரயோஜனம் மேம்? விஜய் தளபதி மேம், ரசிகர் தளபதி மேம். அவளை எப்படியாச்சும் மீட் பண்ணு மேம். அண்ணனா இருக்கட்டும், ஒரு அப்பாவா இருக்கட்டும், விஜய் அண்ணன், சித்தப்பா இருக்கட்டும். தளபதி யாரு? விஜய் மேம். விஜய் எங்களுக்கு அண்ணன் மேம், தளபதி அண்ணன் மேம். அண்ணன் மேடம் கையை அப்படி சக்கின்னு கொடுத்து ஹலோ சார் அப்படின்னு சொன்னாலும் போதும் மேடம், எங்க ஆசை தீர்ந்துருச்சு. தளபதி அரசியல்ல வந்திருக்காங்களே, மொத்தம் ஜனம் நாங்க ஓட்டு போடுவோம் மேம். நாங்க தான் போடுவோம் மேம். எங்க எல்லா ஓட்டுமே கண்டிப்பா சொல்றேன், எங்க பசங்க ஓட்டு கூட அவருக்கு தான் மேடம். 2026 தளபதி அரசியல நிக்கிறாரு, எங்க ஓட்டு எல்லாம் அவரு தான் விழும். போலன்னு கூட மொத்தம் ஜனம் எல்லாம் நானே
நின்று போட வைப்பேன் மேம். அவங்க பண்ற ஹெல்ப் எல்லாம் இப்போ கொஞ்சம் நஞ்சம் ஹெல்ப் இல்லை மேடம், எல்லா மக்களுக்கும் அவர் பாக்குறாரு மேடம். எம்ஜிஆர் அடுத்தது நாங்க அடுத்த ஓட்டு போடணும்னாக்கா விஜய் தளபதி தான். அது ஏன் விஜய்க்கு அப்படி போடுறோம் தெரியுமாக்கா? எங்க ரசிகர் விஜய் எம்ஜிஆர் தளபதி எப்படி பண்ணாரோ, எம்ஜிஆர் 3 வாட்டா நம்மளுக்கு நல்லது பண்ணதுக்கு விஜய் 4 வாட்டா பண்றாரு. என்னென்ன நல்லதெல்லாம் பண்றாங்க? எல்லாதான் பண்றாருக்கா. ஏழை மக்கள் எத்தனை படிக்கிற குழந்தைங்க, எத்தனை காலேஜ் போற குழந்தைங்க. கொரோனால எங்க ஊர்ல விஜய் சார் தான் ரொம்ப அரிசி பருப்பு நிறைய கொடுத்தாருக்கா எங்களுக்கு. ஆமாக்கா, முக்காவாசி அவர் கொடுத்தாரு மேடம். இங்க அது வச்சிருந்து நாங்க 2வது கொரோனாக்கும் சாப்பிட்டோங்க. அவள அரிசி குடுக்காத இடமே இல்ல மேடம். நானே அவர் போட்டோ வச்சு அப்படி வந்துச்சுமா. நாங்கள் எல்லோரும் என்ன ஆசைப்பட தெரியுமா, அந்த கொரோனாவில் வந்து அந்த விஜய் மூலியமாக அரிசி தராங்க சொன்னாங்களே, விஜய் வராங்க விஜய் வராங்க, நாங்கள் நல்லா தண்ணி மின்னி குளிச்சுட்டு லிப்டிக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வருவோன்னு பார்த்தா, ஆனால் விஜய் வரவே இல்லை. அரிசி பருப்பு மட்டும் தான் வந்துச்சு. என்னோட பேர் மகேஸ்வரி சார். நான் வந்து கெமிஸ்ட்ரி டீச்சராக இருக்கேன். ஒரு 15 to 20 இயர்ஸ் நான் வந்து டீச்சிங் ஃபீல்டில் இருக்கேன் சார். என்னோடய ஸ்கூல்லேருந்து 4 மெம்பர்ஸ் வந்து கல்வி வெற்றி விழா அதில் வந்து விருதுக்காக செலக்ட் ஆகியிருக்காங்க. சரிங்களா? அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு. அவங்களுக்கு அவங்க பர்சனல் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ண விரும்பலை. நான் வந்து கார்டியனாக அவங்களுக்கு வந்தேன் சார். நான் எப்போவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸை என்னோட மகன் மகளாக தான் நான் எப்போவுமே நான் நினைப்பேன். அதுக்கு கடவுளே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் மூலியமாக நான் இங்கே வரணுன்ட்டு நான் வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயுமே போனதில்லை சார். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எனக்கு வந்து அவரோட பர்சனல் உழைப்பில் இந்த மாதிரி மக்களுக்கு மாணவர்களுக்கு குறிப்பாக அவங்க வந்து கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நம்மளால் வந்து ஒரு தேங்க்ஃபுல்லாக நம்ம சொல்லலாம் அப்படின்றது தான் சார், வேறு எதுவும் இல்லை. ஒரு பேரண்ட்ஸ் சார்பாக நான் எல்லாரையும் கேட்டேன், அவங்க நீங்களே பேசிடுங்கன்னாங்க. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்குன்னு கேளுங்கண்ணா, நான் வளரலைண்ணா, மை ஃபீலிங்குண்ணா, கட்சியில் சேர்றேன்னு வீட்டில் சொன்னங்கண்ணா, வேணான்னு சொன்னாங்கண்ணா, வேணான்னு சொன்னாங்கண்ணா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயண்ணா கட்சின்னு சொன்னங்கண்ணா, ஓகேன்னு சொன்னாங்கண்ணா, மகளிரணி மாணவரணி எல்லாரும் சேர்ந்தாங்கண்ணா, நம்ம கட்சியில் மகளிரணி மாணவரணி எல்லாரும் சேர்ந்தாங்கண்ணா, ஊதுறோம்னா மற்ற கட்சியை ஊதுறோண்ணா, ஆக்குறோம் உங்களைன்னா முதலமைச்சர் ஆக்குறோண்ணா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணா உங்களை முதலமைச்சராக ஆக்குறோங்கண்ணா, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 கண்டிப்பாக உங்களை முதலமைச்சராக ஆக்குறோங்கண்ணா, தேங்க்ஸுங்கண்ணா, இந்த சான்ஸுக்கு தேங்க்ஸுங்கண்ணா. அவர் வந்து தேங்க்ஸ்ன்னு சொன்னார் எனக்கு. நானும் தேங்க்ஸுங்கண்ணா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இந்த பிறப்பால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் சமம். மொழி, இனம், மதம், ஜாதி, அந்தஸ்து அனைத்தையும் கடந்தது தான் மனிதம். அந்த மனிதம்க்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்ம தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணா விஜய் அவர்கள். தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க, நினச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க, இன்னும் லைஃப்பில் எதுவும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போக கற்றுக்கிட்டாலே போதும். தோல்வி நம்மக்கிட்ட வர்றதுக்கே பயப்படும். சக்ஸஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.